அண்ணா வாங்க அன்பு. எங்க 2 நாள் ஆளை காணோம். உங்களுக்கும் அண்ணனுக்கு எதுவும் பிரச்சனையா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதாக்கா 2 நாளா இங்கிட்டு வரல. சரி, கொல்ல பக்கம் தான் நிக்கிறாங்க, போய் பாத்துட்டு வாங்க. அப்படியாக்கா? இந்த பாத்துட்டு வரேங்க. சரி. அண்ணா வாங்க. ஏன்டா தம்பி அழுகுற? நீங்க ஏன்னா அழுகுறீங்க? நீ அழுகுறியான்னு தாண்டா நான் அழுகுறேன். வீட்டுக்கு வந்தீங்களா? 2000 பணம் கொடுத்தீங்களா? பணம் கொடுத்து பழம்லாம் வாங்கி சாப்பிடு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருன்னு சொன்னீங்களா? எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணே. அதான் உங்களை பார்த்துட்டு உங்களை கூட்டிட்டு போலாம்னு வந்தேண்ணே. இனிமே இம்சை கொடுக்க மாட்டேன். உன்னை அடிச்சுட்டு எனக்கு ஒரே வருத்தம்டா. நானும் உன்னை அடிக்க மாட்டேன்ப்பா. தம்பி மாரி பழகிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் ஆத்திரம் விட்டுருக்க கூடாது உன் மேல. அதனாலதான் அன்னைக்கு வந்து வீட்டுல வந்து உங்க வீட்டுல பார்த்து கொடுத்து அவனை ஆஸ்பத்திரி போய் சொல்லி பழங்கள் வாங்கி சாப்பிட சொல்லிட்டு வந்தேன். சரி தம்பி, உனக்கு வருத்தப்பட மாட்டேன். உனக்கு வருத்தம் இல்லை இல்ல? சரி சரிப்பா, சரி சரி. ராஜா வான கோயிலுக்கு போவோம். ஏன்டா தம்பி கோயிலுக்கு? அண்ணா நான் விஷயம் சொல்றேன், வான போவோம் கோயிலுக்கு. அண்ணே கோச்சுக்காம இந்த மடப்புற காலி தோழி வரைக்கும் வரீங்களா? என்னன்னு சொல்றா போவோம். எதுக்கு? அதாவது நீங்க அடிச்சு விட்டீங்கன்னு கோவத்துல நேரா காளி கோயிலுக்கு போனோம்னா, வீட்டுக்கு போகாம ஏன்டா கோயிலுக்கு போன? நீங்க அடிச்சு விட்டீங்கன்னு கோவத்துல நேரா காளி கோயிலுக்கு போனோம்னா அங்க மந்திரவாதி உட்காந்துருந்தான். அங்க போனா புதுசா இருந்தா பாரு, அங்க ஏன் மந்தாரைய பாக்கணும்? அண்ணா நீ வா போவோம். என்ன விஷயம் சொல்ல? நீங்க அன்னைக்கு அடிச்சு விட்டீங்களா, நேர வேகமா போனா கோயிலுக்கு மந்திரவாதி வந்தாரா? சரி. மந்திரவாதி கிட்ட என்ன அடிச்சவன் அந்த கை காது விளங்க கூடாது நினைச்சு நான் பண்ணிவிட்டேன். வானா போவோம், அந்த மந்திரவாதியை பார்த்துட்டு வருவோம். என் மேல ஒரு பாசம் வச்சிருக்கீங்க, அது தெரிஞ்சா வான போயிட்டு வந்துருவோம், பார்த்துட்டு வந்துருவோம்னு. பிளீஸ் வானா. வேண்டுதல்ண்ணே. ஏன் முந்தா நாள் நீங்க அடிச்சீங்களா? ஆமா அடிச்சிட்டேன். வலியோ வலின்னு வலிச்சதா? உங்களுக்கு கை கால் முடக்கட்டும்னு செய்வன வச்சுட்டேன்னே. தெரியாம பண்ணிட்டேன். பாவி, ஏசா 2 தட்டு தட்டினதுக்கு போய் மந்திராய பத்தி காலுக்கு விளங்க கூடாதுன்னு பண்ணியிருக்கானே. இவனை அடிச்சப்ப ரத்தங்கத்தம் வந்துருந்துச்சுன்னா சாவணனே எதுவும் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். எல்லாம் ஜாக்கிரதையா தான் பழகணும். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.